ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மட்டன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மட்டன் பிரியாணியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷனில் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தயிர் மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம், விரல் துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு இதெல்லாம் சேர்த்து 1 கப்பு போல் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மட்டன் இங்கே 1/4 கிலோ எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் அரைச்ச தயிர் வெங்காய விழுதை கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா நம்ம பெசரி விட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் இந்த மட்டனை இந்த தயிர்லேயே ஊற வைக்கணும். அது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் மட்டன். ஸோ இதுதான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கரில் இந்த பிரியாணி நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய். இந்த பிரியாணிக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி 1 போட்டால் போதும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு கொத்து போல் புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்து ஒரு கொத்து இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கலந்து விட்டு லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மட்டன் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ ஊற வச்ச மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துலாம். இன்றைக்கி நான் 4 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். இந்த பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் சூப்பராக இருக்கும். ஸோ 4 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஒரு கிளாஸுக்கு 1 1/4 கிளாஸ் கணக்கில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 விசில் விட்டு ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். ஸோ நல்லா வேகட்டும். மட்டன் வெந்ததுக்கப்புறமா அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 5 விசில் விட்டுறலாம். 5 விசில் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்க வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு அரிசியை ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது அரிசி நல்லா பொலன்னு வரும். ஸோ இப்போ அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு. ஸோ எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பத்தலைனா காரம் பத்தலைனா பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். போட்டிங்கன்னா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஸோ கலந்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் இது கிடையாது, பட் நான் சேர்த்தா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு உங்கள் குக்கரில் பிரியாணி எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை வச்சுக்கோங்க. நான் 3 விசில் விட்டு எடுக்கிறேன். 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பாருங்கள் எவ்வளோ பொலன்னு நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தயிர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளும் கூட, அதிக வேலையும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.